ஹாய் காய்ஸ், ஒரு இந்தியன் ஸ்டைலில் சில்லி இட்லி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாமா? இட்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த பூனை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இட்லி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மசாலா நல்லா கோட் ஆகும். லாஸ்ட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கை போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு பிடித்த சில்லி இட்லி ரெடி. இது இந்தியன் ஸ்டைலில் எவ்வளோ சூப்பராக பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாய்.